ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 6 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 லான்ச் ஆக போகிற பெஸ்ட்டான 6 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத மட்டும் வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏவோட 650cc ஸ்கிராம்ப்ளர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கிராம்ப்ளர் பைக்கை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டோட பேர் 650க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுடைய அந்த கோல்ட் ஸ்டார் 650 அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இன்னைக்கு இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் B65 அப்படிங்கிற 650cc ஸ்கிராம்ப்ளர் பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட பேர் 650க்கு ஒரு மிகப்பெரிய ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 650cc ஸ்கிராம்ப்ளர் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான பைக்காக வரப்போகுதுங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் ரெட்ரோ ரோட்ஸ்டராக தான் பிஎஸ்ஏ B65 ஸ்கிராம்ப்ளர் பைக் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் டிசைன் ட்ரைட்ஸ் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி சர்க்குலரான ஹெட்லாம்ப்ஸ் அசம்பிளி வித் பிளாக் கேசிங் வந்து இந்த பைக்ல கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கிறதுக்கு அந்த ரெட்ரோ ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா இந்த பைக்ல வந்து ஸ்போக் வீல்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ், அதுவும் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த பைக்ல இருக்கக்கூடிய இந்த பாடி கிராபிக்ஸ் அப்படிங்கிறது புதுசா இருக்க போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வைப்ரண்டான கலர் ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்க போறதாகவும் பிஎஸ்ஏ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பெஸ்டான ஸ்டப்டு டயர்ஸ் வந்து இந்த பைக்ல வந்து கொடுக்க போறாங்க. நிறைய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ விஷயங்கள், அதாவது நியூ ஃபீச்சர்ஸ், அப்டேட்டட் மாடல் இதெல்லாமே வந்து பிஎஸ்ஏ இந்த 650cc ஸ்கிராம்ப்ளர் பைக்ல கொடுக்க போறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 652cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க, லிக்விட் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனோட. இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 46 ஹார்ஸ் பவரும் 55 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இருக்க போகுது. ஆனா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. சோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும்போது டெஃபினட்டா இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்க போகுது. வீல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 19 இன்ச் வீலும் ரியர்ல 17 இன்ச் ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுக்க போறாங்க. சோ இந்த ஒரு பைக் அப்கமிங் இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. ரெண்டாவதா பார்க்க போற பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட 750cc கஃபே ரேசர் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கோட ஸ்பை ஷாட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா கிளியரான இமேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 750cc கஃபே ரேசரை பொறுத்த வரைக்கும் ஒரு தாறுமாறான பைக்கா இருக்க போகுது. இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கான்டினென்டல் GT 650க்கு ஒரு சூப்பரான ஒரு பைக்கை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பைக்கா தான் இந்த 750cc கஃபே ரேசரை வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கான்டினென்டல் GT 650 வந்து ஒரு கஃபே ரேசர் ஸ்டைல் பைக் தான். ஸோ அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா தான் இந்த 750cc கஃபே ரேசரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னதான் 750cc இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் 650cc நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு 7 இருந்து 8 ஹார்ஸ் பவர் மட்டும் தான் இப்போ வரப்போற 750cc கஃபே ரேசர்ல வந்து இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 648cc parallel twin இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 47 அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு 54 இல்ல 55 ஹார்ஸ் பவரும், டார்க் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 55 இருந்து 58 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இந்த 750cc இன்ஜின்ல இருக்கும். அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல யூஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் ரியர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர், அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே ரக்கடான ஒரு கஃபே ரேசரா தான் இருக்க போகுது. இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2025 மிட்ல லான்ச் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குங்க. சோ இப்போ இந்த EICMA அப்படிங்கிற இந்த ஒரு ஷோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோகேஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த 750cc கஃபே ரேசர் இந்தியால ஒரு தாறுமாறான பைக்கா லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கோட ஸ்பை ஷாட்ஸ்ல பாத்தீங்கன்னா அலாய் வீல்ஸோட பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பைக்ல வந்து நமக்கு அலாய் வீல்ஸ் வந்து வரப்போகுது, 17 இன்ச் அலாய் வீல்ஸ். அதே மாதிரி இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான கஃபே ரேசரா இருக்க போகுது. ராயல் என்ஃபீல்ட்லயே இந்த பைக் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான எர்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய 750cc கஃபே ரேசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்ல கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்கு. ரியர் பொசிஷன்ட் ஃபுட் பெக்ஸ், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய ஃபுட் பெக்ஸா இருக்கு. ஸ்பை இமேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீட்டும் ஃபியூல் டேங்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய பேர் 650ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பைக் 750cc கஃபே ரேசர்ல வந்து இருக்க போகுது. ஒரு பெஸ்டான ஒரு 750cc ஒரு இன்டர்செப்டார் மாதிரியான சில விஷயங்கள் இந்த பைக்லயும் இருக்கும் அப்படிங்கறது தான் ராயல் என்ஃபீல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் 2025ல நம்ம 750cc கஃபே ரேசர், நீங்க 750cc கான்டினென்டல் GT கூட வச்சுக்கலாம். இந்த பைக் கண்டிப்பா லான்ச்சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே கிளியரான இமேஜஸோட வந்து கிடைச்சிருக்கு. நீங்களே
நீங்களே பார்த்தா தெரியும். மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட 300cc அட்வென்ச்சர் பைக். ஸோ இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலனாலும் இந்த பைக்கோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசர் டு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய EICMA அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஷோஸில் எல்லாமே BMW ஷோகேஸ் பண்ண பைக் அப்படின்னு பார்க்கும்போது F450 GS அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பைக்கை BMW வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. பட் அந்த பைக்கில் இருந்து டெரிவ் பண்ணது டிவிஎஸ் வந்து 300cc இன்ஜின் பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷினும் இருக்கு. பட் அந்த கொஷினுக்கு வந்து இந்த 300cc அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த BMWவோட F450 GSல இருந்து எந்த விதமான ஒரு பாரோயிங்கும் இருக்காது. முழுக்க முழுக்க டிவிஎஸோட ப்ரொடக்ஷனாக தான் இருக்க போகுது. இப்போ வரைக்கும் டிவிஎஸ் அஃபிஷியலாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலனாலும் 300cc அட்வென்ச்சர் பைக் 2025 நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி 2025ஓட எண்டில் வந்து கிடைக்க போகுது. 21 இன்ச் உங்களுக்கு வந்து வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் 19 இன்ச் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ரியலும் இருக்க போகுது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நல்ல ஹையான ஒரு பெஸ்டான அப்கிரேடடான ஒரு அட்வென்ச்சர் பைக்காக இருக்கும். இந்த பைக்கில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், LED லைட்டிங் செக்ஷன், ரைடிங் மோட்ஸ், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், இந்த மாதிரியான நிறைய பெஸ்டான விஷயம், ப்ளூடூத் கனெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பைக்கில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நேவிகேஷனும் இந்த 300cc டிவிஎஸோட அட்வென்ச்சர் பைக்கில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரைஸ் அப்படிங்கிறது 2,40,000 இருந்து 3 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பட் பிரைஸ் வந்து கன்ஃபார்ம் கிடையாது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாலாவதா பாத்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421 அப்படிங்கிற ஒரு தாறுமாறான 420cc ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 210ஓட ஒரு அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ணாங்க. சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் சூப்பரான அப்டேட் அப்படின்னாலும் கூட நமக்கு வந்து ஒரு ஹையர் கெப்பாசிட்டி இன்ஜின் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பல்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 421cc நமக்கு வந்து எக்ஸ்பல்ஸ் மாடல் வரப்போகுது. கண்டிப்பாக சூப்பரான டிசைனில் தான் எக்ஸ்பல்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்குமே க்ளோஸ் டு 3 lakh அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா எஸ்டியோட அட்வென்ச்சர், அதுக்கப்புறம் சுசுகியோட V-Strom SX, அதுக்கப்புறம் KTMோட 390 அட்வென்ச்சர், இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான சூப்பரான ஒரு பைக்கை தான் ஹீரோ மோட்டோகார்ப் வந்து அப்கமிங் எக்ஸ்பல்ஸ் 420 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ டெஃபினட்டாக நிறைய நியூ அப்டேட்ஸை வந்து நம்ம இந்த பைக்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா BMWவோட G310 GS இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஹிமாலயன் 450, இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் மிகப்பெரிய ரைவலாக இருக்க போகுது. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் டார்க்கும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலுமே நல்ல ஒரு பெஸ்டான பவர்ஃபுல்லான ஒரு 400cc பைக். இந்த பைக்கில் சிங்கிள் சிலிண்டரும் லிக்விட் கூல்ட் இன்ஜினும் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 6-speed கியர் பாக்ஸும் இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. நிறைய நியூ கலர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷுவல்ஸ் வந்து இந்த பைக்கில் அந்த ஒரு டிசைனில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒரு மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக நம்ம பெஸ்ட்டான ஒரு பைக்காக பார்த்தோம் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 421. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125 அப்படிங்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு என்ட்ரி லெவல் கம்ப்யூட்டர் பைக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க கவாசக்கி கிட்ட இருந்து நம்ம 2025 ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2025 எதிர்பார்க்கிற பைக் அப்படின்னாலே கண்டிப்பா Z125 எதிர்பார்க்கலாம். அண்டர் 1,50,000 தான் இருக்க போகுது. ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரா இருந்தாலுமே பிரைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஓரளவுக்கு அஃபோர்டபுளா இருக்க போகுது. ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. 15 ஹார்ஸ் பவரும் 25 நியூட்டன் டார்க்கும் இருக்க போகுது. 6-speed கியர் பாக்ஸ், அதே மாதிரி 40 இருந்து 45 கிலோமீட்டர் மைலேஜும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ABS ஓட அவைலபிளா இருக்க போகுது. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா Z250 SL ஓட டிசைன் இருக்கிறதுனால நல்ல ஒரு பல்கிரான டிசைன் வந்து இந்த Z125 இருக்க போகுது. ஸோ ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் இருக்கும். 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லைட்னிங் செக்ஷன் எல்லாமே ரெடியில் இருக்க போகுது. ஸோ சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட்டா இருக்கும். பில்லியனுக்கு கிராபின்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா கவாசக்கி கிட்ட இருந்து இந்த Z125 நம்ம 2025 எதிர்பார்க்கலாம். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஆறாவதா பாத்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட உங்களுக்கு வந்து டுராக் அப்படிங்கிற ஒரு 457cc அட்வென்ச்சர் பைக் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் 2025ஓட எண்ட் இல்லாட்டி 2026ஓட பிகினிங்ல இந்த பைக் ஷோரா இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா BMW நிறைய மோட்டோ ஷோல ஷோகேஸ் பண்ணியிருக்கக்கூடிய BMWவோட F450
F450 GSO பைக்குக்கு ரைவலாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ F450 அப்படிங்கும்போது நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன், சூப்பரான ஒரு டிசைனாக இருக்கு. ஸோ இந்த டுராக் 457 அப்படிங்கிற பைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆப்ரிலேயோட RS 457ஓட ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பைக்கில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஜின் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ RS 457லேருந்து சேம் இன்ஜின் அப்படிங்கிறத சொல்லலாம். ரேலி ரேசிங் கலர்ஸ் நிறைய இருக்க போகுது. அதே மாதிரி ரோட் கோயிங் பைக் ரொம்பவே வந்து லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பைக்கோட அந்த ஸ்பை சார்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ப்ரோட்டோடைப் வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் லீகல் மோட்டார் சைக்கிள் ஒரு தாறுமாறான பைக்கை தான் வரப்போகுது. இந்த பைக்கில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், கோல்டன் கலர், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், நல்ல ஒரு வைடான ரேடியல் டயர்ஸ், அலாய் வீல்ஸ், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ், ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், ஒரு ரக்குடான லுக்கில் தான் ஆப்ரிலியா இந்த ஒரு டுராக் அப்படிங்கிற 457 ஒரு நல்ல தரமான அட்வென்ச்சர் பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. அப்கமிங் நீங்கள் எந்த பைக்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ, நிறைய ஹையர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் பைக்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ அட்வென்ச்சர் பைக்ஸ் லான்ச் பண்ணுறத, அதாவது பண்ணியிருக்கக்கூடிய பைக்ஸை பை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா வெறும் ஒரு வருஷம், நீங்கள் ஜஸ்ட் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய நியூ மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நல்ல தாறுமாறான கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான டிசைனில் வந்து வரப்போகுது. எதிர்பார்க்காத நிறைய நியூ பைக்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நல்ல சூப்பரான டிசைனில் தரமான பைக்ஸை பை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நிறைய பெஸ்ட்டான பைக்ஸை பற்றின நியூஸ் நம்ம சேனலில் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.